போன முறை நீங்க நேசிச்ச பெர்சன் உங்கள எங்க பார்த்தாங்க? பார்த்தம்போது அவங்களோட அலைகள் என்ன? என்ன நினைச்சாங்க? உங்கள பத்தி அவங்களோட ஒப்பீனியன்னு சொல்ல முடியாது. உங்கள பார்த்தோனே அவங்க மனசுல ஓடி வந்த அந்த எண்ணங்கள் என்ன? எத பத்தி அவங்க நினைச்சாங்க? அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு எங்க பார்த்தாங்க அப்படின்னு, எப்படி பார்த்தாங்க உங்கள அப்படின்னு நம்ம இங்க பார்க்கலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு மெசேஜ் வருது. நீங்க வந்து மேபி காஃபி ஷாப் இல்ல அப்படின்னா, நீங்க எங்கேயாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாப் இல்ல ஜூஸ் குடிக்க ஒரு ஷாப் போவீங்க ரெகுலரா. எங்கேயோ போயிருக்கீங்க. இட்ஸ் லைக் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அந்த வெஹிக்கிளில் போயிட்டு ஏதோ ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக வாங்கிட்டு வரும்போது ஒன்றா போகிற வழியில் பார்த்துருக்காங்க, இல்லைனா வர வழியில் பார்த்துருக்காங்க. இட்ஸ் லைக் எதாச்சியாக நடந்த ஒரு இன்சிடெண்ட். இந்த பர்சன் வந்து உங்களை பார்க்குறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. உங்களை பார்க்குறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இல்லைனா உங்களோட கனெக்ஷன் வந்து இப்போ நிறைய பேர் கண்ணுப்பட்டு ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி அடுத்த ரீடிங் நான் போட போகிறது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஏன், அது எப்படி முடிவுக்கு வரும் அப்படின்னு தான் போட போகிறேன். ஸோ அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. எஸ், 8 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. இந்த பர்சன் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரே க்ளவுடியாக இருக்குது. அவங்க வந்து உங்களை பார்க்க நினச்சிருக்காங்க, ரொம்ப தூரமாக இருந்து பார்த்துருக்காங்க. ஒரு ஒரு பிளரி எனர்ஜி. இது எல்லாத்துக்கும் எல்லா சுச்சுவேஷனும் பொருந்தாது. பொருந்துறவங்க பொருந்தது மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தூரமாக இருந்து உங்களை வாட்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிளியராக உங்களை பார்த்தாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது நீங்கள் தான் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மேபி நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து வெளியில் போகும்போது உங்களை பார்த்துருக்காங்க. லைக் 6 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. மேபி நீங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போகும்போதோ, இல்லைனா வந்து நீங்கள் ரெகுலராக போகிற பைக் எடுத்துகிட்டு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும் இல்லையா, இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க. இட்ஸ் லைக் ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக நீங்கள் வந்து உங்கள் பைக் எடுக்கிறதோ, இல்லைனா வந்து உங்கள் கார் எடுக்கிறது, இல்லைனா ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போகிறது, ஏதோ ஒரு இடம். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த பர்சனுக்கு வந்து உங்களை பார்த்தோன்னே அந்த நேரத்தில் வந்து வந்த உணர்வு பார்த்திங்க அப்படின்னா துக்கத்தில் தொண்டை அடைச்சிருக்கு. அதுதான் அவங்களுக்கு நடந்தது. ஃபஸ்ட்டு எமோஷன் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பேச்சே வரல. ஏன்னா அவங்கள பார்த்த சந்தோஷம் ஒரு பக்கம், உங்ககிட்ட பேச முடியல அப்படின்ற தவிப்பு ஒரு பக்கம். ஏன்னா நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க. ரொம்ப க்ளோஸாக பார்த்தாங்கன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்துருக்காங்க, ஆனால் உங்களை பார்த்துருக்காங்க. ஸோ உங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்த எமோஷன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு துக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். தொண்டை அடைச்சிருச்சு அவங்களுக்கு. எமோஷன்ஸ் அவங்களால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. மேபி கண்ணு கலங்கிருச்சுன்னா இந்த பிளரி. உங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு கண்ணு தான் ஃபஸ்ட்டு கலங்கியிருக்கு. அவங்கள கிளியராக பார்க்க முடியல, ஆனால் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தவிப்பு. இட்ஸ் லைக் இட்ஸ் அ ஸ்ட்ரகிள். வா, இந்த பர்சன் வந்து நிச்சயமாக லாஸ்ட் டைம் உங்களை பார்த்தம்போது அவங்க கண்களில் நிச்சயமாக கண்ணீர் துளிகள் வந்திருக்கு. இன்டெசிஷன். ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்காங்க. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாத ஒரு குழப்பம். அதனால தான் 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. உங்களை தூரமாக இருந்து பார்த்துருக்காங்க. இது வந்து இன்னும் அந்த குழப்பத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இது வந்து சிச்சுவேஷனால் வந்து குழப்பமாக கூட இருக்கலாம். பட் இன்டெசிஷன் எனர்ஜி இருக்குது. 3rd சக்ரா பாட்டம் டெக்கில் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்சன் கண்டிப்பாக இப்போ தான் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீஷன் 10. இவ்வளோ நாளாக வந்து ஒரு சைக்கிளை ரிப்பீட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இன்டெசிஷன் அப்படிங்கிறத, இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா, சூழ்நிலை கைதியாக இருக்கிறதா அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு இந்த ரீடிங் மூலம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறாங்க. இனிமேல் அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்களோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி 3rd சக்ரா பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட எனர்ஜி ஃபுல்லாக, இட்ஸ் லைக் அவங்களோட பொட்டன்ஷியல் ஃபுல்லாக வந்து உங்களை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வரதுக்காக தான் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் மேனிஃபெஸ்டேஷன். மெஜிஷியன். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மேஜிக்கல் பீயிங். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க நிறையா கற்றுக்குறாங்க இந்த கனெக்ஷனை பற்றி, உங்களை பற்றி. இந்த பிரிவு வந்து அவங்களுக்கு இட்ஸ் லைக் ஒரு பாடத்தை தான் கற்றுத்தருது. உங்கள் கனெக்ஷனை பற்றின இந்த காதலோட அருமை, உங்களோட அருமை, நீங்கள் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தவிப்பு உங்களுக்கு அப்படிங்கிறத தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ இவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா அப்படின்னா எஸ், ரொம்ப சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஏன்னா இன்னும் சிறகுகள் வந்து இப்போ தான், நான் சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்காங்க. சிறகுகள் இப்போ தான் முளைச்சிட்ருக்கு. இன்னும் சிறகுகள் விரித்து பறக்கிறதுக்கான சூழ்நிலைக்கு அவங்க வரல. பட் நிச்சயமாக பறப்பாங்க. அதில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் அவங்களோட அல்டிமேட் ஹாப்பினஸ். நீங்கள் பாருங்கள், அழகாக ஒரு உலகத்தை உருவாக்கிட்டுருக்கீங்க. நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக பியூட்டிஃபுல்லான ஒரு பீயிங். பார்த்திங்க அப்படின்னா குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி, இல்லைனா வந்து இட்ஸ் லைக் அல்டிமேட் ஹாப்பினஸ். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க நிறைவான சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். திரும்பவும் என்னோடய த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. இதுக்கு காரணம் வந்து இந்த பர்சன் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க.
ரொம்ப ரொம்ப எமோஷனலாக உங்கள்கிட்ட பேசணும். உங்களுக்கு நிறைய கற்பனைகள் இருக்குது. உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட நிறைய கதை சொல்லணும், என்ன நடந்ததுன்னு சொல்லணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கு. அதனால் வர தவிப்பு தான். ஸோ இப்போ 2-3 பிளாக்கேஜஸ் பார்க்குறோம். இந்த இன்டெசிஷன் வந்து எல்லாத்துக்குமே பொருந்த போகிறதில்ல. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் டீப்பாக கிளாரிஃபை பண்ண போகிறோம். எப்படி வர போகிறாங்க, அவங்களோட எமோஷன்ஸை நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போது வந்து அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது, நீங்கள் யார், நீங்கள் தான் அவங்களோட சந்தோஷம் அப்படின்னு. இந்த சந்தோஷத்திற்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அடுத்தது அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ், கொலாபரேஷன். அவங்களால தனியாக சில விஷயங்கள் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா யாரோட ஹெல்ப்போடவாவது அவங்க இந்த காதலை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க. மேபி இது வந்து மோஸ்ட்லி ஒர்க் பிளேஸ் லவ்வாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நைட் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி கிளாரிட்டியோடு வராங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர போகிறாங்க. இட்ஸ் லைக் அனலிட்டிக்கல் திங்கிங். இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படியே வந்து மின்னல் மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த பர்சனுக்கு கண்டிப்பாக வந்து உங்களை நினைக்கும் போதெல்லாம் த்ரோட் சக்ரா செமையாக பிளாக். த்ரோட் சக்ரா இந்த பர்சனுக்கு பயங்கரமாக பிளாக் ஆகுறது. ரொம்ப பொறுமைசாலி. சில எடுத்தையும் கவுத்தையும் அப்படின்னு ஏதாவது செஞ்சு இந்த காதலையும் உங்களையும் இழக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. இதுதான் அந்த பர்சனோட பொறுமைக்கு இன்ஆக்ஷனுக்கு காரணமே தவிர வேறு எதுவும் இல்லை. ரொம்ப சீக்கிரம் நீங்கள் இந்த பர்சன் கிட்டேருந்து கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம். 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக நீங்கள் தான், அதாவது ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் தான் இங்கே கப்போடு இருக்கீங்க. நீங்கள் காதலை சொல்லிட்டீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களை எவ்வளோ நேசிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். இன்னும் நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து தான் கம்யூனிகேஷன் ரிசீவ் பண்ணலை, இல்லைனா அவங்க இன்னும் காதலை சொல்லலை. இது வந்து லைக் ஒன் சைடில் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கவலையே படாதீங்க. கூடிய சீக்கிரம் காதலை சொல்ல போகிறாங்க. அப்புறம் நீங்கள் இன்றைக்கி நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ஒரு ரீடிங் டீப் அனாலிசிஸ் மாதிரி போட போகிறேன். அதை பாருங்கள், எப்படி என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த ஆக்ஷன் என்ன, ரொம்ப டீப்பாக இருக்கும். இந்த வேர்ல்ட் கார்டு உங்களோட உலகம் இப்போ வந்து எதுக்காகவும் வந்து வருத்தப்படுற சூழ்நிலை நீங்கள் இல்லை. ரொம்ப ரொம்ப செக்யூர்ட். இந்த டஃப் சைக்கிளை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அதனால தான் இந்த வாக்கவே, இந்த ட்ரான்சிஷன். நீங்கள் வந்து முன்னாடி போயிட்டே இருக்கீங்க, நீங்கள் காத்துட்ருக்கல, சேஸ் பண்ணலை. அது வந்து இன்னொரு ட்ரிகர் பாயிண்ட் இந்த பர்சனுக்கு. என்னோடய த்ரோட் சக்ரா பிளாக் ஆகிறதுக்கு இன்றைக்கி ஒரு லெவலே இல்லை. ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை நோக்கி வரதுக்கு இன்னொரு காரணம் வந்து உங்கள் உலகம் இன்னும் வந்து பிரைட் ஆகிட்டே போகுது. உங்களை இழந்துருவோன்ற பயம். ஸ்டார் எனர்ஜி நான் சொல்லலை. நீங்கள் நாளுக்கு நாள் வந்து மிளிர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட லைட் வந்து உங்களோட ஆரா அதை வந்து அவங்களால உணர முடியுது. இல்லைனா தூரமாக இருந்து பார்க்கும்போது அதை அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் நடந்து போகும்போது உங்ககிட்ட ஒரு விஷயத்தை அவங்க உணர்றாங்க. அது என்னங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். மேபி நான் சேனல் மெசேஜஸ் போடுறேன், என்ன மாதிரி ஃபீலிங்ஸ், என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு. பட் டெஃபினட்டாக அவங்க வந்து அவங்க உங்களை கயிறு கட்டி இழுக்க தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்தமாக வச்சுக்க நினைக்கிறாங்க. பட் அதுதான் நடக்க போகிறது. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கான கைடன்ஸ், டோன்ட் சேஸ், அட்ராக்ட். ஸ்டார் எப்போவுமே வந்து மேலே தான் இருக்கணும். ஸ்டார் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் கயிறு போட்டு எடுக்கணும். நீங்கள் வந்து அவங்க வீட்டு வாசலில் போய் காத்துட்ருக்கக்கூடாது. சரியா? அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது. இந்த இன்டெசிஷன் எனர்ஜி மட்டும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நான் இந்த ரீடிங்கை க்ளோஸ் பண்ணுறேன். ஏன் இந்த முடிவு, அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, மேபி டைம் லைன் கேட்கலாம். இந்த தருணத்தில் ஐ மேனிஃபெஸ்ட் மை டிவைன் கவுண்டர் பார்ட். ஐ எம் ஸ்டாண்டிங் இன் மை பவர். இதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன எனர்ஜி இது? 2 ஆஃப் வான்ஸ். இது வந்து பிளானிங். இப்போ வந்து 2 பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. ஆனால் இட்ஸ் லைக் என்னோடய த்ரோட் சக்கராவை நான் எத்தனை தடவை கிளியர் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. தட்ஸ் ஓகே. பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுங்க. நீங்கள் கமெண்ட் போடுற அந்த உங்கள் எனர்ஜியை கிளைம் பண்ண அந்த நொடியிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் வரப்போகிறது அப்படின்னா, இந்த 2 தடையாக இருக்கிறதும் 2 பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறப்போகிறது. இந்த தடைகள் தான் வந்து உங்கள் காதலுக்கு பெரிய பலமாகவும் மாறப்போகிறது. இது எதனால் நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் உங்கள் பவரை கிளைம் பண்ணுறதுனால. அதனால தான் நான் வந்து உங்களை பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போட சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் டைப் பண்ணும்போது அது அந்த எனர்ஜியை வந்து வெளியில் விடுறீங்க. அந்த எனர்ஜி தான் வந்து எல்லாத்தையும் மாற்ற போகிறது, மாற்றிட்டு இருக்கிறது. அதுதான் மாற்றிருக்கு உங்கள் எனர்ஜி. உங்கள் ரீடிங்கை வந்து அப்படியே வந்து வேறு டைரெக்ஷன் எடுத்துகிட்டு போகிறது.
இங்கே பாருங்கள் ஹெர்மிட். நீங்கள் அமைதியாக இருங்க, எதை பற்றியும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வரப்போகிறது மாஸ்குலின் தான். ஸோ டோன்ட் சேஸ், அட்ராக்ட். இது கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஐ டோன்ட் சேஸ், ஐ அட்ராக்ட் அப்படின்னு சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கான தாரக மந்திரம். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.